வணக்கம். நம்ம இன்னைக்கு மூன்றாம் பத்து 8ஆம் திருமொழி நல்லதோர் தாமரை அப்படின்னு தொடங்குற பாடல். இது பெண் இப்ப வீட்டை விட்டு போயிட்டா. முன்னாடி பாடல்ல சொன்னார் இல்லையா, அவன் அவன் மேல மையல் கொண்டு திரிகிறாள், சிற்றாடை உடுத்தக்கூடிய பெண் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த பகுதியில அவள் அவனோடயே போயிட்டா, உடன்போக்கு போய்விட்டாள். இப்போ அந்த அப்படி போன இடத்துல அவ எப்படி வாழ்வாளோ தெரியலையே. அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா? கண்ணன் அவளை நல்லபடியா பார்த்துப்பானா? அங்க இருக்கக்கூடிய யசோதை இவளை நல்ல மருமகளா நடத்துவாளா? அப்புறம் இந்த குழந்தைக்கு ஒண்ணும் வேலையே செய்ய தெரியாதே. இங்க நான் அப்படி செல்வ சீமாட்டியா வளர்த்தனே. அங்க போய் அவ எப்படி வேலை பண்ணுவா? காலையில எழுந்து தயிர் கடையணும். தயிர் கடையிற வேலை காலையில எழுந்து கடையணும். விடியற் காலைக்கு முன்னாடி எழுந்து கடையணும். அப்படி முதல்ல எழுந்துக்கவே மாட்டா. எழுந்தா தயிர் கடையிறது ஈஸியான வேலை கிடையாது. அப்புறம் இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு தயிர் கடையிறது சாதாரண வேலை இல்ல. இப்படிலாம் கவலைப்படுறார் பெரியவர். அப்படி ஒரு தாய் கவலைப்படுவதாக பெரியாழ்வார் எழுதியிருக்கார். மேபி இது ஆண்டாளுக்குரியதுவாக கூட நம்ம எடுத்துக்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு ஆண் ஒரு தாயினுடைய மனநிலையில இருந்து எழுதிய அபரிமிதமான பாடல்கள் அப்படித்தான் இது சொல்லணும். நம்ம சங்க இலக்கியத்துல பார்த்திருக்கோம். உடன்போக்கு சென்று விட்ட தலைவியை குறித்து செவிலித்தாய் பாடுவது, தோழி பாடுவது, நற்றாய் பாடுவதாக பெரும்பாலும் வராது. பெரும்பாலும் செவிலி பாடுவதாக தான் வரும். அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. அப்புறம் அவ போய் எப்படி குடுத்தனம் பண்றாங்கிற அழகை பார்த்துட்டு செவிலித்தாய் பேசுற மாதிரியான பாடல்கள் இருக்கு. அதுல எல்லாமே செவிலித்தாய் தான் வருவா, நற்றாய் வரமாட்டான். இங்க தாயை பாடுவது போல பாடல்களை பெரியாழ்வார் அமைத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான பாடல்கள். பாடல்களுக்குள்ள போலாம். நல்லது ஓர் தாமரை பொய்கை நான் மலர் மேல் பனி சோர அல்லியும் தாதும் உதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்கால் கொல்லோ கொல்லோ கொலோ அப்படின்னு விடியற் காலையில எழுந்து பாக்குறா அம்மா. பெண்ணை காணல. பெண் இல்ல. அவ்வளவு நாள் நேற்று முதல் நாள் வரைக்கும் விளையாடிட்டு இருந்த பெண் இன்றைக்கு வீட்டுல இல்ல. கொஞ்ச நேரம் அக்கம் பக்கம் தேடி பார்த்திருப்பா, அல்லது அவள் போறக்கூடிய இடங்கள் என்னன்னு போய் பார்த்திருப்பா. அப்புறம் நிச்சயமா தெரிஞ்சு போச்சு, அந்த பெண் வீட்லயும் இல்ல, இந்த சுற்று வட்டாரத்திலையும் இல்ல, கண்ணனோடைய போய் விட்டாள் என்று. ஏன்னா ஏற்கனவே முதல் நாள்லாம் கதைச்சிட்டு இருந்தவ தானே. இப்போ வீடு வெறிச்சோடி போயிடுச்சு. மகள் இருந்த வீடு இப்பொழுது வெறிச்சோடி போச்சு. ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு. நல்லது ஓர் தாமரை பொய்கை. அவ இருந்த வரைக்கும் இந்த வீடு ஒரு தாமரை பொய்கை போல இருந்தது. எவ்வளவு அழகான ஓமை இல்லையா? அந்த தாமரை பொய்கை, நம்ம எல்லாருமே தாமரை பொய்கையை பார்த்திருப்போம். அதுல தாமரையும் அல்லியும் மலர்ந்திருக்கிற நேரத்துல பார்த்தா அந்த குளம் அப்படியே மலர்ந்து சிரிப்பது, குளமே மலர்ந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது எஸ்பெஷலி ஒரு எந்த செடியில பூ பூத்தாலும் அது அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு தாமரை குளத்தை, தாமரை பொய்கையை நம்ம பார்க்கும்போது அதனுடைய நல்ல அடர் வண்ணமும், அது எழுந்து அப்படி நிக்கிற விளக்கு மாதிரி எழுந்து நிக்கிற அதனுடைய திறமும், அந்த பச்சை பசேல் இருக்கிற அந்த இலைகளும், தண்ணீரினுடைய ஜொலிப்பும், அது காத்துல அப்படியே அடிச்சுக்கிறது, அந்த அலைகள் வருவது போது இந்த மலர்களும் அப்படியே நகர்வது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கும். இங்க தன்னுடைய வீடு ஒரு தாமரை பொய்கை போல இருந்தது. அது ஒரு அழகான அன்றளர்ந்த மலர் போல அவள் அங்கும் இங்குமாக விளையாடி திரிந்து வீட்டையே கலகலப்பாக்கி கொண்டிருந்தாள். நல்லது ஓர் தாமரை பொய்கை நாள் மலர் மேல் பனி சோர. நாள் மலர்னா அன்றைக்கு மலர்ந்த மலர், அந்தந்த நாளில் மலர்ந்த மலர், மலர்ந்து கும்புதல் இல்லாத அன்றைக்கு மலர்ந்த மலர். அதுல பனி நிறைய பெஞ்சிருச்சு அப்படின்னா, சில சமயம் பூக்கள் மேல பனி நிறைய பெஞ்சிருச்சுன்னா பூ உதிர்ந்து ஒரு மாதிரி சோபை இழந்து போயிடும். வெயிலுக்கு இருக்கா போல பனிக்கு இருக்காது இல்லையா? பனி ஒரு மாதிரி அதனுடைய இதழ்களை உதிர்த்து அதனுடைய நிறத்தை மங்க செய்து விடும். அப்போ நாள் மலர் மேல் பனி சோறு, அது மேல பனி பெய்து விட்டால் என்ன ஆகுமோ, அல்லியும் தாதும் உதிர்த்திட்டு அதனுடைய நடுவுல இருக்கக்கூடிய அந்த பொகுட்டு, அதனுடைய இதழ்கள் அவையெல்லாம் உதிர்ந்து அந்த மலர் எப்படி வாடி போனது போல ஆகிவிடுமோ, அது போல அழகழிந்தால் ஒத்ததாலோ. இப்போ வீடே அழகு இல்லாம போயிடுச்சு. அவ இல்ல வீட்டுல. இப்போ வீடு அழகழிஞ்சு ஒரு மாதிரி வெறிச்சோடி போயிடுச்சு. அத அடுத்த வரியில சொல்றாரு. இல்லம் வெறியோடிற்றல்லோ. இல்லம் இல்லம் ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஏதோ ஒரு சூனியம் கவிழ்ந்தது போல வீடு இருக்கிறது இப்பொழுது. இல்லம் வெறியோடிற்றல்லோ. வெறினா பாழாய் போய்விட்டது, பாழா போச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லாம அப்படியே ஒரு ஒரு சூன்யமா இருக்கு வீடு. அவ இல்ல வீட்டுல, வீடு சூன்யமா இருக்கு. இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன். எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, என்னுடைய மகளை காணல. அப்போ இல்ல. அப்ப அதாவது காணோம் அப்படிங்கிற முடிவுக்கு கொஞ்சம் லேட்டர் தான் வர அம்மா.
இல்லையா? ஏன்னா தேடி பார்த்திருப்பா, இல்ல ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கலாம், ஃப்ரெண்டோட போயிருக்கலாம், தண்ணி எடுக்க போயிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனால் இப்ப நிச்சயமா தெரிஞ்சு போச்சு, அவ இல்ல. என் மகளை எங்கும் காணேன். மல்லரை அட்டவன் பின் போய் மதுரைப்புறம் புக்காள் கொலோ. இதுக்கு உரையாசிரியர்கள் ரொம்ப அழகா ஒரு உரையை எழுதியிருக்காங்க. என்னன்னா, அவன் இவளை கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போற வழியில அவனுக்கு செய்தி வருகிறது, மல்லர்கள் உன்னை எதிர்கொள்ள காத்திருக்கிறார்கள் என்று. இது ஆயர்பாடி. இப்ப இவங்க இருக்கிற இடம் ஆயர்பாடி. இப்ப பெண்ணை கூட்டிட்டு அவன் போற வழியில அவனுக்கு ஏதோ செய்தி வருது, மலர்கள் உன்னோடு போரிடுவதற்காக காத்திருக்கிறார்கள் மதுரையில அப்படின்னு வந்த உடனே, அப்படியா அப்ப உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையோட அவனையும் கூட்டிட்டு போயிட்டான் போல இருக்கு. ஏன்னா இங்க சுத்தி விட்ட இடத்துல எங்கேயும் காணும் அவளை. இங்க இங்க பார்த்ததா யாருமே அவளை சொல்லல, இங்கதான் போயிருக்கா அப்படின்னு சொல்லல. ஏன்னா ஆயர்பாடியிலேயே தான் நந்தகோபனுடைய வீடும் இருக்கிறது. அப்போ போயிருந்தா அங்க போயிருக்கணும். ஆனா அப்படி எதுவும் தகவல் தெரியல. ஒருவேளை அவன் மல்லரை அடுவதற்காக அவனுக்கு திடீரென்று செய்தி வந்து அவன் மதுரைக்கு அப்படி கிளம்பி போறவன், சரி நீதான் கூடயே வந்துட்டே வா, உன்னையும் கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லி மதுரையில போய் அவளை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தங்க வச்சுட்டு அவன் மல்லர்களோடு போரிட போய்விட்டானோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்கு பாட்டு. நல்லது ஓர் தாமரை பொய்கை நான் மலர் மேல் பனிசோர அல்லியும் தாதும் உதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்காள் கொலோ. மதுரைக்கு போயிட்டாலோ என்னவோ தெரியலையே அப்படிங்கிறா. சரி, அடுத்தது எங்கேயாவது கொண்டு போய் இவன் வந்து சரி காதலிச்சாங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா பரவாயில்ல, இவன் எங்கேயாவது அவளை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு போயிட்டான்னா அவனை நம்ப முடியாது. ஏன்னா அவன் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். அப்ப அவன் எங்கேயாவது வச்சுட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டான்னா என்ன பண்றது அவளை அப்படிங்கிற ஒரு கவலை அடுத்து வருது. ஒன்றும் அறிவு ஒன்று ஒன்றும் அறிவு ஒன்றும் ஒன்று இல்லாத உருவரை கோபாலர் தங்கள் கன்று கால் மாறுமா போலே கண்ணி இருந்தாளை கொண்டு நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் எமர்கள் குடிக்கு ஓர் ஏக்கச் சொல் ஆயிடும் கொள்ளோ. ஏற்றுச் சொல் ஆயிடும் கொள்ளோ. வீட்டுக்கே இப்போ குடும்பத்துக்கே பழி வந்துருச்சு. அவன் ஒருவேளை நல்லபடியா அவளை குடுத்தனம் செய்தான் அப்படின்னா ஒண்ணும் வராது. கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க, அப்புறம் ஓகே அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு அதோட விட்டுருவாங்க. அப்புறம் மருமக பிள்ளை வீட்டுக்கு வர போறான் போறான், அதெல்லாம் நடக்கும். ஆனா ஒருவேளை அவன் அப்படி செய்யலைன்னா என்ன ஆகும்? ஒரு குடும்பத்துக்கே பழி வந்து சேர்ந்துடும் இல்லையா? பெண்ணை பெற்றவள் இப்படி விட்டு விட்டாள், அந்த பெண்ணு போயிடுச்சு, அது சரியாவும் வாழல அப்படின்னா அது ஒரு ஏற்று சொல்லாக ஆயிடாதா? அவன் நல்லதும் செய்தான் கெட்டதும் செய்தான். அவளை அழைச்சிட்டு போறத பத்தி அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் பெரிய குற்றம் இல்லை. சரி அவன் ஆசைப்பட்டாங்க, அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் நன்றும் செய்தான், நல்லதுதான் செஞ்சான். இப்ப இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு கூட்டிட்டு போயிட்டான், அது நல்லதுதான். ஆனால் அவன் தீமையும் செய்திருக்கிறான். இந்த பெண்ணை அவன் நல்லபடியா வச்சுப்பானா அல்லது ஏற்றுச்சொல் வரும்படியாக செய்து விடுவானா தெரியலையே அப்படிங்கிறான். ஒன்றும் அறிவு ஒன்று இல்லாத உருவரை கோபாலர் தங்கள். அந்த இடையர் குலத்திற்கு பெருசா அறிவெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்களுக்கு உருவ அழகும் கிடையாது. அதுல அழகானவன் கண்ணன் தான். அவர்களுக்கு நல்ல அறிவும் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரியான தொழில் செய்யல, அறிவை பயன்படுத்தக்கூடிய தொழில் எதையும் அவங்க செய்யல. அவங்களுடைய வேலை கன்றுகாலிகளை மேய்ப்பது, பால் கறப்பது, அந்த பால்படு பொருட்களை விற்பது, அதுல நடத்தக்கூடிய வாழ்க்கை, அவ்வளவுதான். அதுதான் நீங்க வந்து திருப்பாவையிலையும் சொல்லுவா, ஆண்டாள் சொல்லுவா, அறிவொன்றும் இல்லாத வாய்க்குலத்து ஒன்றனோடு உற்றோமையாவோம் உமக்கே நாமாட் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிற. நான் ஒன்னும் பெருசா அறிவு இல்லை, அந்த மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் அந்த அதுக்கான அறிவு இருந்தா போதும். இந்த மாடு எதையும் புல் பூண்டை மிதிச்சிடாம அப்படி எந்த அது இருந்தா போதும். அப்போ பெரியாழ்வாரும் அதே தான் சொல்றாரு. கிட்டத்தட்ட பெரியாழ்வாரை படிச்ச பிறகு நம்ம ஆண்டாளை படிச்சோம் அப்படின்னா, பெரியாழ்வார் இப்ப வீட்டுல குழந்தைங்க எப்படி பெரியவங்க பேசுறத பார்த்து அதே வார்த்தைகளை பேசுமோ, அதே மாதிரியான பதங்களை பயன்படுத்துமோ, அல்லது என்ன ஐடியாவோட ஒரு பொருளை பார்க்குமோ அதே மாதிரிதான் ஆண்டாளும் பார்த்திருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல நிறைய மாதிரியான அந்த மாதிரியான வார்த்தைகளை பார்த்துட்டோம். தொடர்கள் கூட கிட்டத்தட்ட பெரியாழ்வாருடைய தொடர்கள் அப்படியே ஆண்டாள்லையும் வருது. அப்ப இங்க வந்து கன்று கால் மாறுமா போலே அவங்க வந்து கன்றுகளை மாத்தி வச்சிருவாங்க. கன்றுகள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கன்றை விட இன்னொரு கன்று பசுங்கன்று வந்து நல்லா இருக்கு அப்படின்னா, வளப்பமா இருக்கு, நல்ல செழிப்பா பிறந்திருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா இந்த கன்றை தூக்கி கொண்டு போய் அங்க வச்சிருவாங்க. இந்த கன்றை தூக்கிட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் நடக்கும். அது மாதிரி கொண்டு போய் வைக்கிறது, அப்புறம் கன்றை பசுவை ஏமாற்றுவதற்காக வேற ஒரு கன்றை அப்படி மாத்தி வைக்கிறது, அந்த மாதிரியான சில விஷயங்களை செய்வாங்க. கன்று கால் மாறுமா போலே, கன்றை இப்படி மாற்றி வைப்பதை போலே கண்ணி இருந்தாளை கொண்டு.
அந்த கன்றுகளை இப்படி மாற்றி வைப்பது வழக்கம் தான் அவங்களுக்கு. அதே போல என்னுடைய மகளையும் அவன் நினைச்சிட்டான் போல இருக்கு. ஒரு கன்று குட்டி நினைச்சிட்டு கூட்டிட்டு போய் வேற எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டானோ என்னவோ தெரியலையே. கூடவே கூட்டிட்டு போய் குடுத்தனம் பண்ணான்னா பரவாயில்ல, பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ஆனால் அவன் கன்றை மாற்றி வைக்கக்கூடிய இடையர்களைப் போல எங்காவது அவளை வைத்து விட்டான் என்றால் நான் என்ன செய்வது? எங்காவது விட்டு விட்டான்னா என்ன செய்யறது? நன்றும் கிரி செய்து போனான். நல்லதும் செஞ்சான். காதலிப்பவனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட்டிக் கொண்டு போனது நல்ல செயல்தான். கிரினா தீமை, தீமையும் செய்து விட்டான். இப்போ நான் என் மகளுக்கு என்ன ஆச்சுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நாராயணன் செய்த தீமை என்றும் எமர்கள் குடிக்கு, எங்களுடைய குடியில இது ஒரு பெரிய ஏற்று சொல்லாக, பழிச்சொல்லாக நின்று போய் விடுமோ என்னவோ தெரியலையே, பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி அம்மா புலம்புறான். ஏற்று சொல் ஆயிடும் கொலோ. இது ஒரு ஏச்சாக இப்படி விட்டுட்டா பார் பெண்ணை. ஒரே ஒற்ற பெண்ணை பெற்று வளர்த்து, கண்மணி போல வளர்த்து, திருமகளை போல வளர்த்தாள்னா முன்னாடி சொன்னான் இல்லையா? அப்படிப்பட்ட பெண்ணை இப்படி போக விட்டுட்டாளே, அதுவும் நல்லவனோட போக விட்டு கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்று சொல் வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அம்மா மறுகிறா. சரி, அடுத்தது 3வது பாட்டு. குமரி மனம் செய்து கொண்டு கோலம் செய்து இல்லத்திருத்தி தமரும் பிறரும் அறிய தாமோதரர்க்கென்று சாற்றி அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு துமிலம் எழ பறை கொட்டி தோரணம் நாட்டிடும் கொல்லோ. அழகா இருக்குல்ல? இங்க கூட்டிட்டு போனா இப்போ கல்யாணம் பண்ணிப்பானா, முறைப்படி அவன் திருமணம் செய்து கொள்வானா அவளை அப்படின்னு அம்மாக்கு கவலை. குமரி மனம் செய்து கொண்டு, இதுக்கு உரையாசிரியர்களுடைய உரையை அப்படியே பார்த்துருவோம். குமரி மனம் அப்படின்னா திருமணம் ஆகுவதற்கு முன்னாடி அம்மா அப்பா வீட்டுல இருந்து பெண்ணை அலங்காரம் செய்து கொண்டு வந்து மணவரையில விடுவாங்க. அது அப்பா அம்மாக்கு கொடுத்து புடவை அதெல்லாம் கட்டிட்டு வந்து அந்த பெண் மணவரையில உட்காருவா. அதுக்கு முன்னாடி அவங்க வாங்கி கொடுத்த புடவை. குமரி மனம் செய்து கொண்டு, அவளை குமரி, ஏன்னா அவள் குமரியாதான் இருக்கா இல்லையா, இன்னும் அவள் திருமணமான பெண்ணாக ஆகல. அப்போ அந்த பெண்ணை அலங்காரம் செய்து கொண்டு வந்து மணவரையில நிறுத்தணும். கோலம் செய்து இல்லத்திருத்தி, அடுத்து கோலம் செய்வது என்ன அப்படின்னா, மணமகனுடைய வீட்டுக்கு தகுந்தாற் போல அவர்கள் தருகின்ற புடவை அணிகலன்களை அணிந்து கொண்டு அந்த திருமணத்தில் உட்கார வைப்பது. எல்லா வீடுகளிலும் நடக்கக்கூடியதுதான். முதல்ல இங்க பொண்ணு வீட்டுல இருந்து அனுப்பும் போது ஒரு இது பண்ணி வச்சு, அப்புறம் அங்க போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடை அலங்காரத்தோட உட்கார வைப்பாங்க. தமரும் பிறரும் அறிய தாமோதரர்க்கென்று சாற்றி, எல்லாருக்கும் செய்தி சொல்லி வந்துட்டா எங்க வீட்டுக்கு மணமகள் வந்து விட்டாள், மாட்டுப்பெண் வந்து விட்டாள் என்று சொல்லி, தமர்னா அவங்களுடைய சுற்றத்தார், பிறர்னா ஊரில் இருக்கக்கூடிய பிறர், அவர்களுக்கெல்லாம் தாமோதரன் ஆகிய இவனுக்கு, நாராயணன் ஆகிய இவனுக்கு தகுந்தவளாகிய திருமகளாக இவள் வந்து விட்டாள் என்று சொல்லி பாராட்டி, அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு, இந்த அரசாணி அப்படின்னா ஒண்ணு இந்திரனுடைய தேவி இந்திராணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்திர வழிபாடு இருக்கு இல்லையா, இதுல இந்திர வழிபாடு இருக்கு. அப்ப இந்திராணியை வழிபட்டுன்னு வச்சுக்கலாம். அரசாணி அப்படிங்கிறதுக்கு வேற இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாரு உரையாசிரியர் அப்படின்னா, 7 கணு உள்ள மூங்கில நட்டு, திருமணம் பந்தக்கால்ல 7 கணு இருக்கக்கூடிய மூங்கிலை நட்டு, அதுல அரசமர இலையையும் மாவிலைகளையும் கட்டி பந்தக்கால் நட்டு, அதுக்கப்புறமா வழிபட்டு விட்டு வழிபாடு நடத்தி விட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை நடத்துவாங்க. அரசமரம் விஷ்ணுவனுடைய அம்சம் உடையதான். அரசமரத்துக்கு விஷ்ணுவுடைய அம்சம் உடையது. அப்ப விஷ்ணுவுடைய அம்சம்னா அங்க திருமகளும் இருக்கிறாள்னு அர்த்தம் இல்லையா? நாராயணன் இருக்கிறான்னா அங்க திருமகளும் இருக்கிறாள் என்று அர்த்தம். அப்போ அரச இலை என்பது நாராயணனுடைய திருமகளுடைய அருள் பெற்ற ஒரு மரம். அப்போ அந்த அரச இலைகளை கட்டிய அந்த 7 கணுக்களை உடைய அந்த மூங்கிலை வழிபட்டு, இந்த பந்தக்கால் நட்டு அதை வழிபட்டு, அதுக்கப்புறமா அவங்க திருமண சடங்குகளை முறைப்படி செய்திருப்பார்களா? சரி, நீ கூட்டிட்டு வந்துட்ட, அப்படி விட்டுற முடியாது, வா நம்ம ப்ராப்பரா கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாங்களா? இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அரசாணின்னா அம்மிக்கு அரசாணின்னு பேருண்டாம், அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்து கொண்டாளோ என்னவோ தெரியலையே அப்படின்னும் ஒரு உரை இருக்கிறதாக எழுதுகிறார், ஜீயர் எழுதுகிறார். துமிலம் எழ பறை கொட்டி தோரணம் நாட்டிடும் கொல்லோ. பறை அறிந்து, துமிலம்னா ஆரவாரமான திருமண அந்த பறை முழங்க தோரணம் நாட்டிடும் கொள்ளும். தோரணங்கள் எல்லாம் தொங்க விட்டு அவர்கள் திருமணத்தை நடத்துவார்களோ என்னவோ தெரியலையே. சரி, நீ கூட்டிட்டு வந்துட்ட, நாங்க எங்க பங்குக்கு நாங்க செஞ்சிடறோம்னு சொல்லி அவனுடைய தந்தை தாய்மார்கள் இதை செஞ்சிருவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்படுறான். அடுத்தது யசோதை. யசோதை சாதாரண ஆள் இல்லை, அவ பெரிய குடியில பிறந்தவ, பெரிய குடியை ஆள்பவள், பெரிய பொறுப்புகளை வகிப்பவள். அவ மருமகளை கண்டு உவந்து அவளை
வா என்று சொல்லி தழுவி அந்த திருமண நிகழ்ச்சிகளை நடத்துவாளா. சரி, நீ கூட்டிட்டு வந்துட்ட, நல்ல பொண்ணு, அம்சமா இருக்கா, நம்ம வீட்டுக்கு உகந்தவள் தான், நம்ம திருமணம் செய்தே உள்ள கூட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அவள் செய்வாளா என்று சொல்லி அந்த அவளோட மாமியார் அவளை மெச்சுவாளா அப்படின்னு சொல்றான். ஒரு மகள் தன்னை உடையேன், இது ரொம்ப அடிக்கடி சொல்லப்படக்கூடிய வரிதான். நிறைய பேர் இதை வந்து கோட் பண்ணி பெரியாழ்வாருடைய துயரம், ஆண்டாள் வந்து திருமாலோடு போன துயரத்தை தான் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான், பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யும் கொள்ளோ. மனாட்டுப்புறம் அப்படின்னா திருமணத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை, திருமண சடங்குகளை செய்து அவளுடைய அவளை வந்து அவ்வளவு பெருமையோடு ஏற்றுக்கொள்வாளோ, மனாட்டு சீர்மையோடு பெருமையோடு அவளை ஏற்றுக்கொள்வாளா அப்படின்னு இந்த தாய்க்கு வருத்தம். இப்போ ஒரு மகள் தன்னை உடையேன், எனக்கு ஒரே மகள் தான், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், இந்த உலகமே புகழும்படியாக அவளை ஒரு செல்வ சீமாட்டி போல திருமகளை போல நான் வளர்த்து வந்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான், திருமால் தான் கூட்டிட்டு போனான், அவளுக்குரியவள் தான் அவ, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை, அவள் திருமாலுக்கு என்று வாழ்க்கைப்பட பிறந்தவள் தான், அதுல ஒன்றும் இது கிடையாது. ஆனால் இப்ப போயிட்டா கூட, அவனோட போயிட்டா, யசோதை அவளை ஏற்றுக்கொள்வாளா? யசோதை, அவளுடைய மாமியார் ஆகிய யசோதை மிக பெரியவள், பெருமகளாய் குடி வாழ்ந்து, அவ்வளவு பெரிய மரியாதை அவளுக்கு, யசோதைக்குரிய மரியாதை ஆயர்பாடியில சொல்லும் தரம் இல்லை, அவ்வளவு பெருமகள் அவள், குடி வாழ்ந்து நல்ல குடியில வாழ்ந்து வாழ்க்கைப்பட்டு அதை நடத்துபவள், பெரும் பிள்ளை பெற்ற யசோதை, பெரிய அவ பெற்ற பிள்ளையும் சாதாரணமானவன் கிடையாது, அவன் பெரும் பிள்ளையவன், உலகமே வியக்கும்படியான ஒரு பிள்ளையவன், பெரும் பிள்ளை பெற்ற யசோதை. சோ பெரிய இடம், அந்த இடத்துக்கு என்னோட பொண்ணு போயிருக்கா, அவங்க அவளை சரியா வச்சுப்பாங்களா? மருமகளை கண்டு உகந்து, சரி நீ கூட்டிட்டு வந்துட்ட வா அப்படின்னு சொல்லி அவளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யும் கொள்ளோ, திருமணத்திற்கான சடங்குகளை செய்து அவளை உள்ளே கூப்பிட்டு கொள்வாளா? அப்படி செஞ்சாதான் அவளுக்கு மரியாதை, மருமகளுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு அப்பதான் அந்த மரியாதை கிடைக்கும் வீட்டுல. இல்லைன்னா அவ ஏதோ ஒரு 10ஓட 11 அப்படி இருக்க வேண்டியதுதான், எவ்வளவோ வேலைக்காரங்க இருப்பாங்க, அது போல அவளும் இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு கவலை. அதனால அவளுக்கு மனாட்டுப்புறம் செய்து அவளை தகுந்தபடி அவள் ஏற்றுக்கொள்வாளா அப்படின்னு இந்த தாய் வந்து கவலைப்படுறா. அடுத்தது மாமன், மாமியார சொல்லியாச்சு, மாமனை சொல்லணும் இல்லையா? நந்தகோபன் வந்து, நந்தகோபனுக்கு பெரிய மனசு, நந்தகோபன் வந்து ஒன்னும் இதெல்லாம் ஒண்ணும் பையனுடைய இதுக்கெல்லாம் ஒன்னும் மாற்றி சொல்ல போறது இல்லை, சரி அவன் கூட்டிட்டு வந்துட்டான், ஓகே, அது இடையர் குலத்துல செய்யற வழக்கம் தான், ஒன்னும் வழக்கம் இல்லாத வழக்கத்தெல்லாம் அவங்க செஞ்சிடல. அவர் மருமகளுடைய அழகை பார்த்து, அவளுடைய அழகான கூந்தலையும் கண்களையும் அவளுடைய உடல் வாலிப்பையும் பார்த்து, பரவாயில்ல, தகுந்த பெண்ணை தான் அவன் கூட்டிட்டு வந்திருக்கான், ஒன்னும் வந்து சோட போயிட்டான், நல்ல பெண்ணை தான் கூட்டிட்டு வந்திருக்கான், நல்ல அழகான பெண்ணை தான் கூட்டிட்டு வந்திருக்கான், இவ்வளவு அழகான பொண்ணை விட்டுட்டு எப்படி அவன் அம்மா அங்க இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் அம்மாவுக்கும் சேர்த்து அவன் வருந்துவான். அப்போ ஏன்னா இப்போ வந்து நாளை பின்னாடி பொண்ணு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, அதுக்கு அவங்க வீட்டுல இப்ப என்ன மாமியார மாமனாரோட வாழப்போறா, அந்த மாமியார மாமனார் ஒத்துக்கிட்டாதான் பொண்ணுடைய அம்மா போய் அங்க இருக்க முடியும். அப்ப நந்தகோபன் இவளை பாராட்டுவதாக அதுக்கு ஒரே ஆசிரியர்கள் இப்படி எழுதியிருக்காங்க. எதுக்கு அவ இப்படி சொல்றா அப்படின்னா, நந்தகோபனுடைய பர்மிஷன் தான் முக்கியம், யசோதையை விட. அந்த வீட்டுக்கு போனா கொஞ்ச நாள் அங்க தங்கலாம் அப்படின்னா அதுக்கு நந்தகோபனுடைய அதிகாரம்னால அது நந்தகோபனுடைய உத்தரவு அல்லது அனுமதி தேவை. இப்போ நந்தகோபனே இப்படி மகளை பாராட்டிட்டான் அப்படின்னா, பாத்தீங்களா, நீங்களே சொன்னீங்க, இப்படி ஒரு பெண்ணை விட்டுட்டு இருக்க முடியுமா, அதனால நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவும் அங்க போய் அவளோட கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையினால இப்படி எழுதுறா அப்படின்னு ஒரு உரை எழுதியிருக்காங்க. தன் மாமன் நந்தகோபாலன், அப்போ முடிவே பண்ணிட்டான், அதாவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவளோட மாமனார் நந்தகோபன் தழி கொண்டு, வாடா கூட்டிட்டு வந்துட்டியா வா என்று சொல்லி அந்த தன்னுடைய மகளாகிய இவளை தழுவி கொண்டு, என் மகள் தன்னை, என்னுடைய மகளை நந்தகோபன் ஆசையோடு வாஞ்சையோடு, சரி நீ எங்க வீட்டுக்கு வந்துட்ட வா, இனிமே எங்க வீட்டு பொண்ணு என்று சொல்லி அவளை தழுவி கொண்டு, செம்மாந்திரே என்று சொல்லி இப்படி தள்ளி வச்சு இப்படி பாக்குறாரு, செம்மாந்திரே, செம்மையான நல்ல அழகான பொண்ணதான் கூட்டிட்டு வந்திருக்கான், என் பையன் சாதாரணமானவன் இல்ல, நல்ல அவனுக்கு தகுந்த ஒரு ஜோடியை தான் கூட்டிட்டு வந்திருக்கான் என்று சொல்லி செம்மாந்தீரே என்று சொல்லி, செழுங்கயர் கண்ணும், அவளுடைய அழகான கயல் போன்ற கண்களையும், செவ்வாயும் அவளுடைய அழகான சிவந்த உதட்டையும், கொம்மையும் முலையும் இடையும் கொழும்பனை தோள்களும் கண்டிட்டு, அப்படியே தலைமையில இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாரு மாமனார், பார்த்து நல்ல அழகான வாலிப்பான பெண் தான், கொம்மையும் முலையும் இடையும் கொழும்பனை தோள்களும், கொழும்பனை தோள்கள், நன்றாக நல்ல விசாலமான தோள்கள் அவளுக்கு, அவளுடைய சிவந்த வாய், அவளுடைய மார்பகங்கள் நன்றாக வளர்ந்திருக்கின்றன,
இப்படி இடை, அவளுடைய சிறுத்த இடை, அவளுடைய நல்ல தோள்கள் எல்லாம் பார்த்தா உருவத்துல அவ்வளவு அழகா இருக்கா அவள். நல்ல பெண்ணதான் அவன் கூட்டிட்டு வந்திருக்கான். நல்ல பொருத்தமான அழகியதான் அவன் கொண்டு வந்திருக்கிறான். இம்மகளை பெற்ற தாயார் இனித்தறியார் என்னும் கொலு. எப்படி அவன் அம்மா இவளை விட்டுட்டு இருப்பா? இவ்வளவு அழகான ஒரு பொன் குழந்தையை விட்டுட்டு எப்படி அவன் அம்மா இருப்பா என்று சொல்லி நந்தகோபன் இங்கே மகிழ்ந்து அவளை பாராட்டுவானோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்க அம்மா வருத்தப்படுறான் தாய். ஆனாலும் கொஞ்சம் நம்பிக்கை வருது, சரி இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு. ஆனா ஒரு பக்கம் பயமும் வருது. பெரிய குடும்பம், இவன் சாதாரணமான ஒரு வீட்டுல இருந்து போயிருக்கா. சாதாரண நல்லா வளர்த்தாலும் நந்தகோபனுடைய வீட்டுக்கு ஈடாகாது இல்லையா? பெரிய அது ஸ்டேட்டஸ்லயும் பெரிய இடம் அது. அப்போ தன்னுடைய மகளுடைய நிலைமை என்ன ஆகுங்க? ஏன்னா நல்லபடியா திருமணம் செய்து கொடுக்கல இல்லையா? பார்த்து வீட்டுக்கு பேசி எல்லா சீர்வரிசைகளை கொடுத்து அப்படி திருமணம் செய்து கொடுக்கல. அப்படியே வந்தா கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போற வரைக்கும் கரெக்ட் தான். ஆனா அப்புறம் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கே, திருமண வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கே. அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும்? அவன் பாட்டு வீட்டுல விட்டுட்டு அவன் போயிடுவான் வெளியில, அல்லது எங்கேயாவது சுத்த போயிடுவான், மதுரைக்கு போயிடுவான், ஆயர்களோட போயிடுவான், சண்டை போட போயிடுவான். அவளுக்கு என்ன இருக்கும்? அப்ப என்ன நடக்கும் அந்த வீட்டுல? அவளை எப்படி வச்சிருப்பாங்க அந்த வீட்டுல அப்படிங்கிற கவலை அம்மாக்கு வருது. வேடர் மரக்குலம் போலே வேண்டிற்று செய்து என் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடி வாழும் கொள்ளோ. நாடும் நகரும் அறிய நல்லதோர் கண்ணாலம் செய்து சாடு பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றும் கொள்ளோ. சாடு பாய்ந்த, சாடுனா இங்க சகடாசுரன். சகடாசுரனை கொன்றவனாகிய கண்ணன் அவன் தக்கவாறு அவளுடைய கைத்தலம் பற்றி அவளை திருமணம் செய்து அழைத்து கொண்டு போவானா வீட்டுக்குள்ள. அப்படி இல்லைன்னா வேடர் குலத்துல அது வழக்கம்தான். வேடர் குலத்துல யாராவது இப்படி பார்ப்பாங்க, எதையாவது ஒரு பெண்ணை பிடிச்சதுன்னா அப்படியே கையோட கூட்டிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அது மேல கல்யாணம் சடங்கு ஊரறிய அதை அறிவித்தல் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி பார்ப்பாங்க, வழியில பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் சடங்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாருக்கும் தெரியலனாலும் அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன, அந்தஸ்து என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு வேடர் குலத்தினுடைய வழக்கம் அது. ஆனா ஆயர்பாடி அப்படி இல்லையே, முறைப்படிதானே செய்யணும் எல்லாத்தையுமே. அப்போ இவன் கூட்டிட்டு போனானே, சரி நான் கூட்டு வந்துட்டேன், அப்படி ஒரு ஓரமா இருந்துக்கோ எல்லாரோடையும் அப்படின்னு விட்டுருவானா? அல்லது கைத்தலம் பற்றி அவளை திருமணம் செய்து கொண்டு முறைப்படி திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவானா? அதுதான் அடுத்த பாட்டு. வேடர் மரக்குலம் போலே வேண்டிற்று செய்து என் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு கூடி வாழும் கொள்ளும். அப்படி கூட்டம், ஏன்னா நந்தகோபனுடைய வீடு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய ஒருத்தியா அப்படி இருந்துக்கப்போ அப்படின்னு சொல்லி விட்டுருவானா? நாடும் நகரும் அறிய, இந்த நாட்டுக்கே தெரிவித்து இல்ல இவள் தான் என்னுடைய மனைவி என்பதை எல்லாருக்கும் அறிவித்து நல்லதோர் கண்ணாலம் செய்து. நிறைய கண்ணாலம்ங்கிற வார்த்தைய முன்னாடியும் நிறைய பயன்படுத்தினார். இது பேச்சு வழக்குல வரக்கூடிய சொல். கல்யாணம் அப்படிங்கிறத கண்ணாலம் அப்படிங்கிறத பெரியாழ்வார் பயன்படுத்தியிருக்கார். செய்து சாடிர பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றும் கொள்ளோம். நல்லபடியா வச்சுப்பானா தெரியலையே, நல்லபடியா கல்யாணம் பண்ணிப்பானா தெரியலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துறான். சரி, அடுத்தது இப்போ வாழ ஆரம்பிச்சாச்சு. அப்ப டெய்லி அங்க என்ன நடக்கும்? நீ இப்படி வந்தவதானே அப்படின்னு சொல்லி அவளை பரிகசித்து அவளை இந்த மாதிரி எல்லாம் வேலைகளை ஏவி ஒரு குற்றேவல் செய்பவளை போல, வேலைக்காரி போல நடத்துவாங்களா? அல்லது மற்ற, அவனுக்கு ஏற்கனவே 2 மனைவிகள் இருக்கிறார்கள். அது அதாவது ஆயர்பாடியில கண்ணனுக்கு 3 மனைவி அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. 3 மனைவி அவனுக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நப்பின்னை அப்படி பார்த்திருக்கோம். நப்பின்னை மணாளா, பின்னை மணாளாலாம் வருது. அப்புறம் இன்னொரு தீர்க்கா பாலிகா அப்படிங்கிறவளும் அவனுடைய மனைவியாக குறிக்கப்படுபவள். அப்புறம் ராதையும் அவனுடைய மனைவி போலதான் சொல்றாங்க. ஆனா ராதை இல்ல, ராதை திருமணம் செய்து கொண்டதாக இல்லை. ஆனா இந்த உரையை எழுதுறவங்க ஆயர்பாடியில் இருக்கும் பொழுது கோபாலனுக்கு 3 மனைவியர் அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. இப்ப பாலிகாவும் நப்பினையும் ஏற்கனவே இருக்கா. இப்ப 3ஆவதா என்னோட மகளும் போறா. அவளுக்கு ஒரு தகுந்த இடம் கிடைக்குமா அப்போ? ஏன்னா நிறைய மனைவிகள் இருக்கும் பொழுது யாராவது 1-2 பேர் தான் மனதுக்கு ரொம்ப உகந்தவளாக இருப்பார்கள். அப்படி கூட்டமா நிறைய சமயம் கூட்டமாக கூட மனைவிகள் இருப்பாங்க, அதெல்லாம் அந்த காலத்து வழக்கம் தான். ஆனா எல்லாரும் மனதுக்கு பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. யாராவது 1-2 பேர் தான் ரொம்ப ஸ்பெஷலான இடத்துக்கு வருவாங்க. அப்படி ஒரு இடம் என் மகளுக்கு கிடைக்குமா? அல்லது அப்படி குற்றவெளி செய்வது போல கூட்டத்தோட அப்படி விட்டுருவானா? அண்டத்து அமரர் பெருமான் ஆழியான் இன்று என் மகளை பண்ட பழிப்புகள் சொல்லி பரிசு அற ஆண்டிடும் கொல்லோ. கொண்டு குடிவாழ்க்கை வாழ்ந்து கோவல பட்டம் கவித்து
பண்டை மனாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்கும் கொல்லும். பண்டை மனாட்டிமார் முன்னாடி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க நல்லா வந்து அந்த புறத்துல ரொம்ப அழகா ஜம்முன்னு எல்லா வசதியோட வாழறாங்க. இவளையும் கொண்டு போய் அங்க வச்சு உனக்கும் நீயும் கோவலர்களுக்கு தலைவி போன்றவதான் என்ற பாதுகாவலோடு அவளை வைத்திருப்பானா, அல்லது பண்ட பழிப்புகள் சொல்லி, அதாவது கூட்டிட்டு போற வரைக்கும் அந்த காதல்லாம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அதெல்லாம் போயிடும் இல்லையா, நீ கூப்பிட்டவன ஓடி வந்தவதானே அப்படின்னு சொல்லி ஏதாவது அவளை பழிப்புகள் பேசி ஏச்சுகள் சொல்லி பரிசு அற ஆண்டிடும் கொல்லும். பரிசு அப்படின்னா அவளுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுவும் செய்யாமல், அது அற பரிசு இல்லாமல் வெகுமதிகள் இல்லாமல் அவளை சிறப்பாக பாராட்டி சீராட்டி வைத்துக் கொள்ளாமல் அவளை அவன் ஒரு வேலைக்காரியை போல ஒரு ஆண்டையை போல, அவன் ஒரு ஆண்டை அவள் ஒரு அடிமை என்பதை போல அவன் நடத்துவானோ என்னவோ தெரியலையே. அல்லது பண்டை மனாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்கும் கொலு, அல்லது ஏற்கனவே திருமணம் செய்து நல்லபடியாக இருப்பவர்களோடு நப்பின்னை வந்து அவங்களுடைய சொந்தக்கார மகளே தான் இல்லையா, நந்தகோபனுடைய அண்ணன் மகளோ என்னவோதான் அவ, அதனால அவளுக்கு ஸ்பெஷலான இடம் உண்டு. நிறைய பாடல்களே வந்துட்டா அவ. நப்பின்னை சிரிப்பா பாரு நீ குளிக்க வரலனா அப்படின்னே சொல்றா அவ அம்மா யசோதி சொல்ற. இப்ப நப்பின்னைக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் அந்த வீட்டுல இருக்கு. அந்த பாலிகா அவளும் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறாள். அப்ப வந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான அந்தஸ்தும், இவளை வந்து நீ அப்படி எதுவுமே இல்லாம வந்தவதானே என்று சொல்லி இவளை பரிகசிப்பார்களோ, இவளை வந்து சரியாக நடத்த மாட்டார்களோ அப்படிங்கிற கவலையும் இங்க தாய்ப்படுறா. அடுத்தது, குடியில் பிறந்தவர் செய்யும் குணம் ஒன்றும் செய்திலேன் அந்தோ, நடை ஒன்றும் செய்திலேன் நங்காய், நந்தகோபன் மகன் கண்ணன் இடை இருபாலும் வணங்க இழைத்து இழைத்து என் மகள் ஏங்கி கடைக்கயிறே பற்று வாங்கி கைத்தெழும்பு ஏறிடும் கொள்ளும். இது வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா கிட்ட சொல்லி இந்த அம்மா வருத்தப்படுறான். எப்படி இவர் இதெல்லாம் எழுதினாருன்னு புரியல. அவ்வளவு அழகா வந்து ஒரு நாடகம் போல அப்படியே ஒரு நினைச்சு தானே அந்த பாத்திரமாக தன்னுடைய மகளே அவன் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டா ஒரு தாய் எப்படி வருந்துவாளோ அது போல ஒரு பாவிச்சு வந்து சொல்றாரு. இப்ப வந்து மனசு இப்போ ஓகே அவ போயிட்டா அப்படிங்கிறது இப்ப தெளிவா ஆயிடுச்சு. நம்ம அப்படியே விட்டுருக்க கூடாதோ பிள்ளைய அப்படியே போக விட்டுட்டோமே, ஒண்ணுமே அதுக்கு செஞ்சு அனுப்பலையே. குடியில் பிறந்தவர் செய்யும் குணம் ஒன்றும் செய்திலே நந்தோ, அவன் வந்து உயர்ந்த குடியில பிறந்தவன் அவன் இல்லையா, அவன் வந்து அவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்தவன், அவன் அவ்வளவு பெரிய இடத்துக்கு வாழ்க்கப்பட்டு போயிருக்கான். நந்தகோபன் மகன் கண்ணன் நடை ஒன்றும் செய்திலேன் நங்காய். நடைனா உலக நடக்கை போல ஒரு பெண்ணை பெற்றுக் கொடுப்பவர்கள் என்னெல்லாம் செய்வாங்களோ அந்த மாதிரி எதுவுமே நான் செய்யலையே. அவங்கள வரவேற்றிருக்கணும், அவங்க கிட்ட போய் பேசியிருக்கணும், இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்கணும், இல்ல நல்லபடி கல்யாணம் செஞ்சு கொடுத்துருக்கணும், பெண்ணை நல்ல பரிசல்களோடு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணும் மரியாதையோட, அப்பதான் அவளுக்கு அந்த வீட்டுல மரியாதை இருக்கும். அப்படியே வந்தவதானே அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும், ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படிதான் அவ போயிட்டா அப்படின்னா கூட அந்த மரியாதை அவளுக்கு அங்க கிடைக்காது. நடை ஒன்றும் செய்திலேன் நங்காய், நந்தகோபன் மகன் கண்ணன் இடை இருபாலும் வணங்க இழைத்து இழைத்து, வந்து ரெண்டு பக்கமும் வந்து இழைச்சு இழைச்சு அவளுக்கு இங்கேயும் இப்ப வர முடியாது, அங்கேயும் இருக்க முடியாது, வேலையும் ரொம்ப அதிகமா இருக்கும். பெரிய வீடு இல்லையா, பெரிய மாமியார் வீடு, அவ்வளவு பெரிய வீடு. இழைத்து இழைத்து என் மகள் ஏங்கி கடை கயிறே பற்றி வாங்கி கைத்தழும்பு ஏறிடும் கொள்ளும். அவ்வளவு பெரிய குடும்பத்துல கயிறு கடையிறது என்ன சாதாரண வேலையா, இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு வேலை செய்யறது சாதாரணமானதா, அவளுக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது. அவ இவ்வளவு நாளா செல்வ சீமாட்டி போல வளர்ந்தவள், அவ இழைச்சு ஏங்கி போயிடுவாளோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு இப்ப எப்படி அவ வேலை செய்வா, அவளுக்கு ஒரு வேலையும் தெரியாது, சிற்றில் விளையாடி கொண்டிருந்தவள், சிற்றாடையை கூட ஒழுங்கா உடுத்த தெரியாதவள், இப்ப எப்படி அவ போய் அங்க குடுத்தனம் பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. இது நம்ம இதே மாதிரியான பாடல்கள் சங்கத்துல நிறைய வருது. சங்கத்துல வந்து பிரசம் கலந்த தீன் சுவைப்பால் ஒரு களத்து ஏந்தி விரிகதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த நல்கொலி. ஒரு செவிலி போய் பாக்குறா, இங்க வந்து கோல்ல பூச்சுற்றிய கோலை எடுத்து கொண்டு போய் பாலும் தேனும் கலந்த உணவை சாப்பிடு சாப்பிடுன்னு பொற்களத்துல வச்சுக்கிட்டு செவிலியர் கெஞ்சுவாங்க. அவ கால சலங்கை ஒலிக்க ஓடி போய் முல்லை பந்தர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறவன். ஆனால் இப்ப திருமணம் ஆகி அவளுடைய கணவன் வீட்டுக்கு போயிட்டா, அங்க போய் அவ சமைக்கிறா, சமைச்சு அப்படியே புகை கண்ணுல மண்டுது, அந்த புளியை கரைக்க முடியாம அப்படி கரைச்சு அதை ஒரு குழம்பு வச்சு கணவனுக்கு போடுறா. அவன் கணவன் சாப்பிட்டுட்டு இனிதென உண்டலின் மகிழ்ந்தனர் இல்லை. அவ வந்து அவ நல்லா இருக்கு, நீ வச்ச குழம்பு நல்லா இருக்கு, நம்ம சாப்பிட்ட உடனே அவன் முகத்துல அப்படியே வந்து அவ முகமெல்லாம் கறி,
மேலெல்லாம் நெத்தில எல்லாம் வேர்வை. இந்த இந்த அறிவையும் ஒழுக்கத்தையும் அவள் எங்கிருந்து கற்றுக்கொண்டாள் அப்படின்னு செவிலி பாடுவது போல பாட்டு இருக்கு. அது வந்து இந்த சங்க இலக்கியத்துல வரும். இங்க என் பொண்ணுக்கு வேலையே தெரியாது, என்ன பண்ணுவாவ அப்படின்னு வருத்தப்படுற ஒரு அம்மாவை பெரியாழ்வார் காட்டுறாரு. சரி, அடுத்தது வெண்ணிற தோய் தயிர் தன்னை வெள்வரைப்பின் முன்னெழுந்து கண்ணுறங்காதியே இருந்து கடையவும் தான் வள்ளல் கொள்ளோ. ஒன்னிறத் தாமரை செங்கன் உலகளந்தான் என் மகளை பண்ணறையா பணி கொண்டு பரிசர ஆண்டிடும் கொள்ளோ. ரொம்ப வேலை வாங்கிடுவாங்களோ என் பொண்ண, அவளுக்கு வேலையே செய்ய தெரியாது. அப்புறம் தயிர் கடையிற வேலை வந்து ரொம்ப கடினமான வேலை. ஏன்னா விடியற் காலையில எழுந்து கடையணும். நீங்க வெயில் ஏறிடுச்சுன்னா தயிர் பிரியாது. விடியற் காலையில வந்து அப்படியே தயிர் அலங்காம இருக்கும் பொழுதுதான் அது போட்டு கடையணும். நல்லா கடைஞ்சாதான் வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எப்பவுமே விடியற் காலையிலேயே தயிர் கடைஞ்சிருவாங்க. அப்புறம் வெயில் ஏற ஏற பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மோர் எடுத்துட்டு போய் விற்க போனோம் இல்லையா, அப்ப போயிடுவாங்க. பாத்தீங்கன்னா முன்னாடில மோர் எடுத்துட்டு வரவங்க எல்லாம் விடியற் காலையிலேயே வருவாங்க. 7-8 மணிக்கு சூரியன் கொஞ்சம் மேல வந்த உடனே வந்துருவாங்க. ஏன்னா விடியற் காலையில தயிர் கடைஞ்சிருப்பாங்க. இப்போ இங்க வெண்ணிற தோய் தயிர் தன்னை, வெண்ணிறமாக தோய்ந்திருக்கக்கூடிய, நன்றாக தோய்ந்திருக்கக்கூடிய தயிர் தன்னை வெள் வரைப்பின் முன் எழுந்து, சூரியன் வருவதற்கு முன்னாடியே எழுந்துக்கணும். அப்பனா அவளுக்கு அது பழக்கமே இல்லையே, எப்படி எழுந்துப்பாவ? வெள் வரைப்பின் முன் எழுந்து கண்ணுறங்காதே இருந்து, அப்படி எழுப்பி விட்டுட்டால், இங்க இருக்கும்போது எழுப்பி விட்டா அப்படியே தூங்கிட்டே இருப்பா, தூங்கி தூங்கி வழிவா. ஏன்னா இப்ப தயிர் கடையும் போது இப்படி தூங்கி விழ முடியாது, உட்காந்துக்கு தயிர் கடையணும். கடையவும் தான் வள்ளல் கொள்ளோ. அப்படி அவளால கடைய முடியுமா? அந்த வளர்மை அவளுக்கு உண்டா? அந்த திறமை அவளுக்கு உண்டா? எனக்கு தெரியாதே, நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. எனக்கு ஒரு வேலையும் அவ செஞ்சது இல்லை, அதனால எனக்கு தெரியாது. ஆனா அங்க போய் அவ எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இங்க வந்து அம்மாவுக்கு வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லி குறும்பு செய்து விட்டு ஓடலாம். ஆனால் அங்க செய்ய முடியாதே, செஞ்சுதானே ஆகணும். ஒன்னிற தாமரை செங்கன் உலகளந்தான், தாமரை போன்ற கண்களை உடையவனாகிய உலகளந்தவனாகிய அவன் என் மகளை பண்ணறையா பணி கொண்டு பரிசர ஆண்டிடும் கொள்ளோ. அவன் வந்து அவளை நல்லபடியா பார்த்துப்பானா, அல்லது பல்வேறு வேலைகளையும் அவளை ஏவி, இந்தா நீங்க அங்க போய் அதை வேலை செய், இதை செய், எதை பண்ணு. ஏன்னா ஏற்கனவே அவங்க 2 பேரும் நல்லா பத்திரமா இருக்காங்க, உள்ள இருக்காங்க. பாலிகாவும் பின்னையும் இருக்காங்க. நீ இந்த வேலையெல்லாம் செய் என்று சொல்லி ஏற்கனவே பரிசர அப்படின்னு நம்ம பார்த்தோம். பரிசர ஆண்டிடும் கொள்ளும். ஒரு ஆண்டையை போல அவளை நடத்துவானோ என்னவோ தெரியலையே, நல்லபடியா திருமணம் செஞ்சு கொடுக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி இங்க அம்மா கவலைப்படுறா. சரி, இதுதான் இந்த பாடல்கள். இந்த 10 பாட்டையும் படிப்பவர்கள், அதாவது ஒரு 3-4 காட்சியை காட்டுறாரு. முதல்ல வீட்டுக்கு பக்கமே தேடுறா, அப்புறம் வழியில போய் கேக்குறா, இல்ல அவன் கண்ணன் தான் கூட்டிட்டு போனான் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. சோ அதனால கண்ணன் தான் கூட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிற நிச்சயம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பாதி தூரம் போய் கேட்டாதானே தெரியும். அப்புறம் திருப்பி ஆயர்பாடிக்கே வந்து இப்ப அவ கிளம்பி நந்தகோபுரம் வீட்டுக்கு போக முடியாது இல்லையா, அப்புறம் திருப்பி வீட்டுக்கே வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற பெண்களோட பேசுறா. இப்படி போய் 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 வந்த காட்சியை ஒரு தாய் பாடியது போல பெரியாழ்வார் பாடிய பாடல்களை கேட்டவர்களுக்கு தூய மணிவண்ணனுக்கு ஆளாக அவர்கள் ஆவார்கள். மாயவன் பின்வழி சென்று வழியிடை மாற்றங்கள் கேட்டு, வழியிடை மாற்றங்கள்னா அப்படி அவங்க போயிட்டாங்க, அவங்க போன வழியில இந்த அம்மாவும் போயிருக்கா. போய் என்ன பாத்தீங்களா, என் பெண்ணை பாத்தீங்களா, என் பொண்ணு இப்படி போனாளா அப்படின்னு கேட்கும்போது யாராவது சொல்லியிருப்பாங்க, ஆமா இப்பதான் அவங்க கூட்டிட்டு போனா பார்த்தேன் அப்படின்னு. வழியிடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரியிலும் புக்கு அங்குத்தை மாற்றம் எல்லாம் கண்டு, இப்ப அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் போயிருக்கா, போய் பார்த்துட்டு வந்திருக்கா. சரி ஓகே, ஒரு பொண்ணு வந்திருக்கா வீட்டுக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் பக்கத்துல பரவி இருக்கும் இல்லையா, அதையும் போய் ஆயர் சேரியில போய் கேட்டுட்டு வந்திருக்கா. தாயவள் சொல்லிய சொல்லை, இப்படி ஒரு தாய் சொன்னதாக அவருக்கு கூடியவற்றை எல்லாம் தன் புதுவை பட்டன் சொன்ன தூய தமிழ் 10 வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளறி. இப்படி இந்த 10 பாடல்களை படிப்பவர்கள் தூமணி வண்ணனுக்கு அவனுடைய அடியவர்களாக நின்று அவனுடைய அருளை பெறுவார்கள். இதோட இந்த பகுதி முடியுது. 9ஆம் திருமொழி வந்து அடுத்தது பார்க்கலாம். உந்திப்பறத்தல், பெண்களுடைய விளையாட்டுக்குள்ள வருவது ஆகிய